அல்ஹுதா வட்டார மக்களுக்கும் செங்காமத்து வட்டார மக்களுக்கும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும். இங்குள்ள உள்ளக வீதிகள் போடப்படலை. உங்களுடைய எம்பி இந்த ஓல்ட் ஏஜிய ரோட்டை நான் போட்டிருக்கிறேன். இந்த ஓல்ட் ஏஜிய ரோடு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரோடை போட்டது இந்த வட்டாரத்துக்கு ஒரு பெரியதொரு ஆறுதல். அதே போல இந்த பிரதேச சபைக்கு அருகாமையில் இருக்கிற ரோடையும் போடுறதுக்கான எல்லா அனுமதியும் கிடைத்தது. துரதிருஷ்டவசமாக போட முடியவில்லை. இந்த அல்ஹுதா வட்டாரத்துக்குள்ள 2 கிலோமீட்டர்ஸ் இன்டர்னல் ரோட்ஸுக்கான அனுமதியும் வந்தது. இந்த அரசியல் சூழலால் போட முடியவில்லை. ஆனால் ஒன்றை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த குறுக்கு வீதிகளை போடுவதும் இந்த மின் விளக்குகளை ஒளிரச் செய்வதும் பிரதேச சபையினுடைய கடமை. பிரதேச சபையில் இத்தனை காலமாக உறுப்பினராக தவிசாளராக இருந்தவர்கள் செய்திருக்க வேண்டிய வேலை அது. உங்களோட எம்பி இந்த ஊரின் தலையாய பிரச்சனைகளை தீர்க்கவில்லையா? தீர்த்திருக்கிறார். உங்களோட எம்பி 30 வருஷம் 40 வருஷம் முடியாது என்று கைவிரித்து விட்ட விடயங்களை நான் முடிச்சிருக்கிறேன். அது எம்பி வேலை. ஆனால் உள்ளுக்குள்ள கவலை. இந்த மக்களும் வீதிகளில் நன்றாக போகணும். வெள்ளம் வர்ற நேரம் வீதி சரியாக இருக்க வேண்டும். பாடசாலை சிறார்கள் போக வேண்டும். எல்லா இடங்களுக்கும் மின்குழுமைகளை கொடுக்க வேண்டும். இது யார் செய்கிற வேலை? பிரதேச சபை செய்திருக்க வேண்டிய வேலை. அது நடக்கவில்லை என்பதால் கஷ்டப்படுவது இந்த ஊர் மக்கள். எனவே தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். பாராளுமன்ற உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்கியவர்கள் மறுவாரியாக இறைவன் எனக்கு இதிலே ஒரு வரத்தை தந்திருக்கிறான். நீ தவிசாளராகி இந்த ஊர் மக்களினுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் பார்த்து பார்த்து இந்த அல்ஹுதா வட்டாரம் உட்பட பொத்துவிலின் அனைத்து வட்டாரத்தையும் நீ செதுக்கு என்று எனக்கு அந்த ஆணையை தந்திருக்கிறான் என்று நான் நம்புகிறேன்.